கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா மீதி எல்லாத்தையும் வச்சுட்டு என் சித்தமல்ல, என்னுடைய விருப்பமல்ல, நான் விரும்புகிறதல்ல, நீர் விரும்புகிறத நான் நிறைவேற்றேன். அது என்னாலும் சரி, வாழ்வானாலும் சாவானாலும் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் இறங்க. அதுதான் வெற்றி வாழ்க்கை. அதில் தான் மேன்மை, அதில் தான் உயர்வு, அதில் தான் ஆசீர்வாதம், அதில் தான் நிறைவு, அதில் தான் சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க, 29:11 எரேமியாவில், உங்களுக்காக நல்ல திட்டங்களை வச்சுருக்கேன்றாரு. உங்களுக்கு தீமை செய்கிற திட்டம் இல்லைன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தீமை செய்கிற திட்டம் ஒருபோதும் வச்சிருக்கல கர்த்தர். உங்களுக்கு நன்மை செய்து நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு தருகிற ஒரு திட்டம். அப்போ கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார், ஒரு வேலையை செய்ய சொல்கிறாருன்னா அதற்குரிய விருப்பத்தையே உள்ள வச்சிருவார். அதை உங்களுடைய விருப்பமாக்கி, உங்களுடைய ஜெபமாக்கி, உங்களுடைய விசுவாசமாக்கி அதையே நிறைவேற்றி தருவார். என்ன கர்த்தர் என்னைக்கு இங்கே அழைச்சாரோ அதை விருப்பமாக்குனாரு, ஜெபமாக்குனாரு. அதன் விளைவாக வந்தது தான் இந்த ஊழியம். அப்போ உங்களுக்கும் அப்படி தான். உங்களுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை எடுக்க வேண்டும். அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தருக்காக வாழ்கிற, முழுமையாக என்ன அவருக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு பலிபீடத்தில் நம்மளை வச்சிடுறது. அதுதான். எத்தனை பேர் ரெடி வைக்கிறதுக்கு? பலிபீடத்தில் வச்சிடுறீங்களா? சிலருக்கு ரிஸ்கியா வச்சுட்டா என்ன பண்ணுவாரோ தெரியலையே. ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, நல்லவர் அவர். அவர்கிட்ட 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாங்க, 5000 பேருக்கு போஷித்தார். அதை எடுத்து உங்கள் வாழ்க்கை இது ரொம்ப சாதாரண காரியம்னு தெரியல அவங்களுக்கு, அதை எடுத்து அசாதாரணமாக மாற்றுவார். அவர் கையில் எடுத்துட்டாருன்னா அற்புதமாக மாறும்.